வணக்கம் மக்களே. நாளைக்கு மறக்காம ஓட் போட போகும் பொழுது இதை எடுத்துட்டு போங்க. அதாவது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் ஓட்டர் ஐடி இல்லைனாலும் கூட அதற்கு பதிலாக இந்த 12 ஆவணங்களை நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் வாக்களிக்க முடியும். ஓகேவா? வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்த முடியாது. அதே போல் உங்களுடைய வாக்குச்சாவடி விவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் மூலயமா பூத்து ஸ்லீப் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ அது மூலயமா நீங்கள் எந்த பூத்தில் ஓட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பூத் ஸ்லீப் உங்களுக்கு ஆவணமாக காட்டி நீங்கள் வாக்களிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூத்து ஸ்லீப்பை மட்டுமே வச்சு உங்களால் ஓட் போட முடியாது. நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பூத்து ஸ்லிப்போட சேர்த்து வாக்களிக்கிறதுக்கு ஒரு புகைப்பட அடையாள அட்டை வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய எனி ஒன் ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருந்தால் ஒழிய உங்களால் ஓட்டு போட முடியாது. கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பதிலாக நீங்கள் இந்த 12 ஆவணங்களில் ஏதாவது ஒன்று காமிச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை வந்து செலுத்தி கொள்ள முடியும். அது என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆதார் கார்டு. அதாவது ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோவோடைய ப்ரூஃப் இருக்குது இல்லையா, அதனால் ஆதார் கார்டு வச்சுருக்கலாம். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஐடென்டி கார்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். மஸ்ட் என்னென்னா அந்த பேங்க் பாஸ்புக்கில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் உங்ககிட்ட அஞ்சலக அட்டை இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருந்து உங்கள்கிட்ட வருமான வரிக்கான கணக்கு எண் அட்டை இருக்குது அப்படின்னா அதில் உங்களுடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 நாள் வேலை திட்ட அட்டை. அதாவது 100 நாள் அட்டை இருக்குது இல்லையா, அந்த 100 நாள் அட்டையிலையுமே உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. அந்த 100 நாள் அட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட்டுடைய மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கு இல்லையா, அதுலேயுமே உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு தான் பிவிசி கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓய்வூதிய ஆவணத்தில் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு தான் வந்திருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய அடையாள அட்டை இருந்தாலே போதுமானது. அந்த அட்டையை காமிச்சு அவங்க வந்து ஓட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையமே இதை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டதுனால நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை மாதிரி இந்த ப்ரூஃபில் எனி ஒன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்குதான்னு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோட்டோ இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஆவணத்தை வேணாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டை வந்து நீங்கள் வந்து செலுத்திட முடியும். நன்றி.